ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது, இந்த வாரம் எப்புட்றா போகும் அப்படின்னு இருக்கும். அதே மாரி தான் இந்த ஃப்ரைடே எப்படா முடிஞ்சு நம்ம சனிக்கிழமை காலையில கொஞ்சம் நல்லா எப்படா தூங்குவோம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் அதே நெலம தான். இப்போ மறுபடியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. ஸோ கவின்க்கு எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்குது காலையில தூங்கலான்னு. இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். பட் ஆனால் யூசுவலாக இல்லாமல் எல்லாமே அரைச்சி போட்டு நான் செஞ்சுருக்கேன். சாங்கியத்துக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் அதில். மற்றபடி அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஊற்றி தான் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். விசில் அடங்கினோடனே கொஞ்சம் அது சூடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு மூடிட்டு போயாச்சு. அது கவினுக்கு பேக் பண்ணும்போது நல்லா சூடாகவே இருந்தது. நம்ம ஜென்ரலாக வந்து மியூசிக் கேட்டுட்டு குக் பண்ணுறதோ வேலை செய்கிறதோ வந்து நிறைய பேரோட ஹேபிட்டாக இருக்கும். மார்னிங் நானுமே வந்து இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டுட்டு தான் சமைக்கிறேன். அது கேட்கவே இனிமையாக இருக்குது. காலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும். தங்க பிள்ளைக்கும் கஞ்சி ரெடி பண்ணியாச்சு, காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. போய் தங்க பிள்ளை எழுப்ப வேண்டியது தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.